அப்பாடா. தம்பி அண்ணே, அந்த எதிர் டீ கடையில போய் சரிண்ணே. அண்ணனுக்குன்னு சொல்லி நல்ல டீயா ஒன்று வாங்கிட்டு வா. சரிண்ணே. என்ன ஸ்ரீஜா இது? நாமளும் சஞ்சீவ அபிமுத்தழகிட்ட மாட்டி விடுறதுக்கு நிறைய பிளான் போடுறோம். ஆனா சஞ்சீவ் நம்மளோட எல்லா பிளான்ல இருந்தும் எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே அவன். ஒரு டீயை குடிக்கிறதுக்கு பெரிய அக்க போறா இருக்கே. ஏதோ லைன் கிராஸ் ஆகுதே. என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. ஆன் பண்ணி கேப்போம். அந்த சஞ்சீவ் கண்டிப்பா எப்படியாவது நம்ம கிட்ட மாட்டுவாமா. மாட்டாம எங்க போயிட போறான்? நீ நல்லா யோசி. நமக்கு சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். என்னத்தை யோசிக்கிறது? எவ்வளவு யோசிச்சாலும் வந்த ஐடியா தான் திரும்ப திரும்ப வருது. புதுசா எதுவுமே வரமாட்டேங்குதேடி. ஒரு ஆள் 2 பேரா நடிக்கிறான். 2 பேரா நடிக்கிறவன நாம எப்படி மாட்டி விடுறது? என்ன இது? எப்போ விட்டு கேட்டாலும் மாப்பிளைய மாட்டி விடுறத பத்தி தான் பிளான் போட்டுட்டு இருக்காளுங்க. இவளுங்களுக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா? சரி, என்னதான் பேசுறாளுங்கன்னு கேப்போம். அம்மா, இப்படி பண்ணா எப்படி? எப்படி? அம்மா, 2 ஆள் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியும். ஆனா ஒரு ஆள் 2 பேரா நடிச்சா அவனால ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியாதுல்ல? ஆமா. சஞ்சீவ் ஒரே இடத்துல இருந்தாகணும்ன்ற ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல நாம பாண்டிய வர முடியாம எங்கயாவது ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டோம்னு வை. பாண்டியும் சஞ்சீவும் ஒரே ஆளா இருந்தா சஞ்சீவால அந்த முக்கியமான இடத்துக்கு வர முடியாதுல்ல? அந்த சிச்சுவேஷனை நாம யூஸ் பண்ணி சஞ்சீவும் பாண்டியும் ஒரே ஆளுன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டா? நீ சொல்றது நல்ல யோசனைதான். ஆனா இந்த யோசனையை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த பாண்டிய ஒரு இடத்துல நம்ம லாக் பண்ணணும். பொண்ணா இருந்தா ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடலாம். பாண்டி எங்க வச்சு லாக் பண்ண முடியும்? டோரை உடைச்சிட்டு அவன் வந்துட மாட்டான். அப்போ பாண்டிய பிசிக்கலா லாக் பண்ண முடியாட்டி நாம எமோஷனலா லாக் பண்ணுவோம். எமோஷனலாவா? என்ன ஸ்ரீஜா சொல்ற? மா, பாண்டிக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கால? ஆமா, ராசாத்தி. நாம ராசாத்திய அண்ணாச்சிய வச்சு கடத்துவோம். அடி பாவீங்களா? அண்ணாச்சி ராசாத்திய கடத்திட்டா அண்ணாச்சி கிட்ட இருந்து ராசாத்திய காப்பாத்த பாண்டி ஊருக்கு போயே ஆகணும். அதே நேரத்துல சஞ்சீவ் இந்த ஊரை விட்டு போகாம இருக்க நாம அவனுக்கு இங்க ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணா ஒரே ஆள் 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. சஞ்சீவ் அபி முத்தழகு கிட்ட கண்டிப்பா மாட்டுவான். எப்படி? ஸ்ரீஜா, செம பிளான் டி. நீ அண்ணாச்சிக்கு உடனே போன் பண்ணி ராசாத்தியை கடத்த சொல்லு. சொல்றேன். ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்து அண்ணாச்சியை வச்சு ராசாத்தியை கடத்த பிளான் போடுறாளுங்க. சரி, ஸ்ரீஜா அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்றா. அண்ணாச்சி என்ன சொல்றான்னு கேட்போம். ஸ்ரீஜா, சொல்லு ஸ்ரீஜா, எப்படிவே இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. பாண்டி செத்ததுல இருந்து எதிரி இல்லாதனால ரொம்ப வளமா இருக்க. அண்ணாச்சி, எனக்கு பாண்டி செத்துட்டானா இல்லையான்றதுல ஒரு டவுட் இருக்கு. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாண்டி செத்துட்டான். என் ஆளுங்க அவனை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணாச்சி. இருந்தாலும் எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பாண்டி தங்கச்சி ராசாத்திய இன்னைக்கு நீங்க உங்க ஆளுங்களை வச்சு கடத்தணும். எதுக்கு?
பாண்டி செத்துட்டான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ம், புரியலையே. தெளிவா சொல்றேன். அண்ணாச்சி, நீங்க ராசாத்திய கடத்தி வச்சிட்டீங்கன்னா சஞ்சீவ் அங்க வருவான். நீங்க அவனை அங்க புடிச்சு வச்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னது எனக்கு புரியுது. சரி, நீ சொன்னதை நான் செய்யறேன். தேங்க்யூ அண்ணாச்சி. நீங்க ராசாத்திய கடத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம். ஐயோ, அண்ணாச்சி ராசாத்திய கடத்த ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன், ஒத்துக்கிட்டானே. இப்ப என்ன பண்றது? உடனே மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அண்ணா டீனா நீ இத கூடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய், அங்க பாரு. ராசாத்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. பாண்டி தங்கச்சி ராசாத்தி, அதுக்கு இப்ப என்னவே? அண்ணாச்சியை பார்த்து இந்த ஊரே பயப்படும். ஆனா இந்த ராசாத்தி அண்ணாச்சியை ஏமாத்தி அவர் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு என்ன பண்ணுன்ற? பாண்டி செத்ததுக்கு அப்புறம் ராசாத்தி விஷயத்தை கண்டுக்க வேணான்னு அண்ணாச்சியே சொல்லிட்டார்ல. டேய், அண்ணாச்சி ராசாத்தியை கண்டுக்க வேணான்னு சொன்னா கூட எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கலடா. அண்ணாச்சியை எதிர்த்தவ இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க கூடாது. அவளை ஏதாச்சும் செய்யணும்ல. ஏய், உனக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கு இருக்கு. அண்ணாச்சி சொல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஏய், கண்டதெல்லாம் யோசிக்காம பேசாம சாமி கும்பலாம் வா. வீட்ல அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. அண்ணாச்சால எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரிம்மா, நான் வரேன். டேய், அண்ணாச்சி தாண்டா ஃபோன் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசல. ஹலோ அண்ணாச்சி. ஏல, எங்கெல்லாம் இருக்கீங்க? அண்ணாச்சி, நானும் நம்ம பயலுகளும் அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் அண்ணாச்சி. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க அண்ணாச்சி. பாண்டி தங்கச்சி ராசாத்தி இருக்கல்ல? ஆமா அண்ணாச்சி. அவளை கடத்திடுங்க. சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, ராசாத்தி நாங்க இருக்கிற இதே கோயில்ல தான் சாமி கும்பிட வந்திருக்கா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. அவளை கோயில்ல வச்சே தூக்கிடுங்க. கோயிலே வா அண்ணாச்சி, இது பொது இடம். ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ராசாத்திய தூக்கிடுங்க. சரிங்க அண்ணாச்சி. டேய், அண்ணாச்சி என்னடா சொன்னாரு? ராசாத்தியை கடத்த சொல்லிட்டாரு. கடத்த சொல்லிட்டாரா? சரி வாங்க போலாம். டேய் டேய், நம்ம பாக்கும்போது அவ கோயில தானே சுத்தி வந்து. ஆமாண்டா. ஆமாண்டா. எங்கடா காணோம்? தெரியலையே. ஒருவேளை போயிட்டாலோ? சரி வாங்கடா. எங்க போனான்னு தெரியலடா. டேய், அங்க இருக்கிறது அவள மாதிரியே இல்ல? ஆமாலே. ஆமாண்டா. சரி வாங்கடா.
சஞ்சீவ் அண்ணன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். ராசாத்தி ஃபோன் பண்றா. ராசாத்தி, அண்ணன் எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேண்ணே. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ம், நல்லா பாத்துக்கிறாருண்ணே. ம். அண்ணா, அபி முத்தழக எப்படின்னு சமாளிக்கிற? அதை ஏம்மா கேக்குற? படாத பாடுபட்டு சமாளிக்கிறேன். அது பாட்டுக்கு ஒரு மாதிரி போகுது. சரிண்ணே, அவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்காம இரு. ராசாத்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னண்ணே, சொல்லு. சாரிம்மா, சாரி. இட்ஸ் ஓகே சார். இந்தம்மா குடி, பத்திரம். ஓகே சார். ராசாத்தி, நான் உங்க அண்ணன் பாண்டிய பார்த்தேன். என்னன்னு சொல்றீங்க? பாண்டி அண்ணனை பாத்தீங்களா? ஆமா ராசாத்தி, நம்ம நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் இன்னும் சாகல. கடைசியா உங்க அண்ணன், நான் வெளியே இருந்தா முத்தழகு அபி வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை, அதனால நான் ஜெயிலுக்கே திரும்பி போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போயிட்டார். எனக்கு பாண்டி அண்ணனை பார்க்கணும் போல இருக்குண்ணே. இல்ல ராசாத்தி, அவரு உயிரோட இருக்கிற விஷயம் என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. உங்ககிட்ட அதை மறைக்கிறதுக்கு மனசு வரல, அதான் உண்மையா சொல்லிட்டேன். அதனால நீ கொஞ்சம். புரியுதுண்ணே, நான் பாண்டி அண்ணனை நேர்ல பார்க்க முடியாது, அதானே? சரி ராசாத்தி, நான் உன்ட்ட அப்புறமா பேசுவா. ம், சரிண்ணே. டேய், ஆளுங்க யாராவது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ராசாத்தியை தூக்கிடுவான்டா. ஓகேடா, பார்த்து மெதுவா. மாப்ள, அண்ணாச்சி ஆளுங்க ராசாத்தியை கடத்த போறாங்களா மாப்ள? என்னமாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பாண்டிய சஞ்சீவும் 2 பேரா இல்ல ஒரு ஆளான்னு கண்டுபிடிக்க அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அண்ணாச்சி கிட்ட சொல்லி ராசாத்தியை கடத்த சொல்லியிருக்காங்க மாப்ள. இப்பதான் மாமா ராசாத்தி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா. அவங்க இன்னும் ராசாத்தியை கடத்தி இருக்க மாட்டாங்க. நீ உடனே ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி அண்ணாச்சி ஆளுங்க கடத்த போறாங்கன்ற விஷயத்த சொல்லு மாப்ள. அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு மாப்ள. சரிம்மா. ராசாத்தி ஃபோன் எடு. என்னாச்சு மாப்ள? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற மாமா ராசாத்தி. அப்போ அண்ணாச்சி ஆளுங்க ராசாத்தியை கடத்தி இருப்பாங்களோ? இப்ப என்ன மாப்ள பண்றது? நான் உடனே கிளம்பி பாண்டி ஊருக்கு போறேன். அப்படி நான் எங்கன்னு கேட்டா என்னை பத்தி ஏதாவது சொல்லி சமாளிங்க. அப்போ முத்தழகு? நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன் மாமா. மாப்ள, 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எப்படி மாப்ள உன்னால உடனே போக முடியும்? நான் கார்ல ஏர்போர்ட் போறேன். நான் அங்க போறதுக்குள்ள நீங்க எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. சரி மாப்ள.
ஏய் கத்தாத கத்த உன்னை கொன்னுருவேன் கத்தாத. ஏய் கத்தாதன்னு சொல்றோம்ல. ஏய் அண்ணாச்சிக்கு போன் பண்ணி ராசாத்திய கடத்தியாச்சுன்னு சொல்லு. ம். ஏலே உங்க போனுக்காக தமிழ இம்பிட்டு நேரம் காத்துட்டு இருந்தேன். என்னல ஆச்சு? அண்ணாச்சி நீங்க சொன்ன மாதிரியே ராசாத்திய கோயில்ல இருந்து கடத்தியாச்சு அண்ணாச்சி. சாபாஸ். அடுத்து நாங்க என்ன பண்ணணும் அண்ணாச்சி? நீங்க என்ன பண்றீங்க? ராசாத்திய நேரா நம்ம பழைய குடோன்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் குடோனுக்கு வந்து சொல்றேன். சரிங்க அண்ணாச்சி. டேய் அண்ணாச்சி என்னடா சொன்னாரு? டேய் அண்ணாச்சி நம்மள அந்த பழைய குடோனுக்கு வர சொல்லியிருக்காரு. சரிடா. டேய் கத்தாத, கத்துனா சாவடிச்சிரும் உன்னை. ஸ்ரீஜா, அண்ணாச்சி நாம சொன்ன மாதிரி ராசாத்திய கடத்திடுவாரா? சொதப்பிட மாட்டாரே? அதெல்லாம் கடத்திடுவாருமா. டோ அண்ணாச்சி தான் போன். பேசு. சொல்லுங்க அண்ணாச்சி. நீ சொன்ன மாதிரியே ராசாத்திய கடத்திட்ட. ஏய், என்ன? சூப்பர் அண்ணாச்சி. நீங்க சஞ்சீவ்க்கு உடனே போன் பண்ணி ராசாத்திய கடத்தி வச்சிருக்க விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடுங்க. ராசாத்தி உயிரோட இருக்கணும்னா நீ உடனே ஊருக்கு வான்னு கூப்பிடுங்க. சஞ்சீவ் கண்டிப்பா வருவான். நீங்க நான் சொல்ற வரைக்கும் அவனை புடிச்சு வைங்க. சரிஜா, அவனுக்கு 100 ஆயுசு. சஞ்சீவுக்கு நான் போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவனே என் லைனுக்கு வந்துட்டு இருக்கான். சஞ்சீவ் உங்களுக்கு கால் பண்றானா? ராசாத்திய கடத்தின விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிட்டு போத விடு. உனக்கு என்ன? இன்னைக்கு முழுக்க அவன் உங்க ஊர்ல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அண்ணாச்சி. நான் பாத்துக்கிறேன், விடு. சரி. யோ என்னாச்சு? பிரச்சனை உனக்கு எனக்கும் மட்டும்தான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பாண்டியோட தங்கச்சியை உள்ள கொண்டு வர? எது பிரச்சனை? உனக்கு எனக்குமா? ஏய், பிரச்சனை எனக்கும் பாண்டிக்கும் தான். நீதான் தேவையில்லாம வந்த ஆளு. என்னாச்சு? ஸ்ரீஜா சொல்லிதான் நீ ராசாத்திய கடத்துறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராசாத்திய ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுரு அவளை. ஏய், விடுறதுக்கு அவளை ஆள் வச்சு கடத்துன? ஏய் சஞ்சீவ், நான் ராசாத்திய எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ உடனே கிளம்பி என் ஊருக்கு வரணும். அப்படி நீ வரல, பாண்டி தங்கச்சி ராசாத்திய நான் கொன்னுடுவேன். இப்ப எதுக்கு வேணி சிரிக்கிற? ஐயோ, நீ என்ன முட்டாளையா? நீ ஸ்ரீஜா சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு ராசாத்திய தேவையில்லாம கடத்திருக்கேன்னு சொல்லதான் அவனுக்கு போனே பண்ணிருக்கேன். ஆனா நீ ராசாத்திய கொண்டுருவேன்னு மிரட்டா உன்னை பாண்டிக்கிட்ட இருந்து காப்பாத்த யாரால முடியும்? பாண்டிக்கிட்ட இருந்தா என்னவே சொல்லுத நீ? பூனை ஒரு புலிகிட்ட போய் பாயறது எப்படின்னு கத்து கொடுத்துச்சான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. பாண்டிய கொன்னு புதைச்சவங்கிட்டே வந்து பாண்டி திரும்ப வந்து அவன் தங்கச்சியை காப்பாத்துவான்னு சொல்ற? இந்த கதையெல்லாம் அவன் பொண்டாட்டி முத்தழகு கிட்ட சொல்லு, அவ நம்புவா, நான் நம்ப மாட்டேன். யோ, நான் சொல்றத நீ நம்பு, நம்பாம போ, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீ ஸ்ரீஜா சிந்தாமணி பேச்சை கேட்டு ராசாத்திய கடத்தி வச்சு சும்மா இருந்த பாண்டிய சீண்டி விட்டுட்ட.
நீ பாண்டிக்கிட்ட மிதி வாங்குறத யாரால தடுக்க முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. கட் பண்ணு. யாராங்க அண்ணாச்சி வண்டியை ரெடி பண்றா. உடனுக்கு போகணும். சரிங்க அண்ணாச்சி.